ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் மத்தியானம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டியெல்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. கடைசியில் ஒரு 18 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. சென்செக்ஸ் 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 23,688 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,148 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 367 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 49,835 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி ஆக்சுவலி நேற்று தான் நான் சொன்னேன். ஸோ இந்த ஐடி குறிப்பாட்டு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல வந்து அவங்க பாசிட்டிவ்ல இருப்பாங்க. அதே பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நிஃப்டி ஐடி நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு 258 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஐடி பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. 43,634 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 3,362 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,716 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. செக்டார் வைஸ் மார்க்கெட் பார்க்கும்போது கன்சியூமர், எனர்ஜி, பிஎஸ்சி இந்த 3 செக்டாரும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. டெக்னாலஜி, சர்வீஸ், மீடியா, பிஎஸ்சி பேங்க், மெட்டல், ரியாலிட்டி, பேங்கிங், ஃபினான்ஸ், சிமெண்ட், ஆட்டோ, இன்ஃப்ரா, ஃபார்மா இதில் ஃபார்மா செக்டார் தான் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.32% நெகட்டிவ். வெல் பெர்ஃபார்மிங் செக்டார்னா கன்சியூமர் செக்டார் வெல் பெர்ஃபார்மிங் செக்டாராக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ். ஆக்சுவலி மணப்புரம் ஃபினான்ஸில் வந்த நியூஸ் தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் 177 போனாங்க. கடைசியில் 179 க்ளோஸ் ஆயிருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸில் இன்னொரு அப்டேட்னா அவங்களோட சப்சிடரி தான் அந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸு. ஸோ அது உங்களுக்கும் டிஎம்ஐ ஃபினான்ஸ் பிரைவேட் இப்படிங்கிற 2 கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சான்சாக்ஷன் அண்ட் டிஸ்பர்சல் ஆஃப் லோன்ஸ், அதாவது நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 2 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் குறிப்பாட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருந்தாங்க அக்டோபர் 2024 போன வருஷம் அக்டோபரில். ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் பறக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி நாளைக்கு வந்து ஒரு 10% அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக 200 டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ இந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறது மணப்புரம் ஃபினான்ஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கம்பெனியில் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து 98% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் தான் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் இருந்துச்சு. கடைசியில் அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சு. இப்போ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இந்த 2015 தான் அந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட். நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். அன்லஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் இல்லாட்டா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் ரியாக்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ஆசஸ் கிராமின் இந்த மாதிரிப்பட்ட ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டாக்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் அந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 days ரிட்டர்ன் மட்டுமே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் 43% மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக்கு திடீர்னு 5 நாள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் கிரெடிட் ஆசஸ் கிராமினும் 1,029 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களும் அன்றைக்கி 12% பக்கம் பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இது உச்சத்துலேருந்து பயங்கரமாக அடி வாங்கின ஸ்டாக்கில் இதெல்லாம் ஒன்று. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,243 ரூபா அவங்களோட ஹை, அதுலேருந்து 300 ரூபா பக்கம் வந்துட்டாங்க லோ. அது மாதிரி தான் கிரெடிட் ஆசஸ் கிராமினும் 1,710 ரூபா அவங்களோட ஹை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபா அந்த ரேஞ்சில் டவுன் வந்தாங்க. ஸோ இந்த ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நியூஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு கன்சல்டிவ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா January 7 to 16 வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி செக்டரு, ஃபின்டெக்கு இதெல்லாமே என்னென்ன இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சில முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலமாட்டி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எம்ஃபினோட சிஓவாக இருக்கிற அலோக் மிஸ்ராவும் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ டாப் 10 பிளேயர்ஸ் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் டாப் 10 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சார்ட் அனாலிஸ்டாக இருக்கிற சுஷில் கேடியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து 1,800 ரூபா வரைக்கும் போகும். இப்போ இருக்க ட்ரெண்ட்லேருந்து ஆக்சுவலி அவர் சொன்னது 300 ரூபா அந்த பக்கம் இருக்கும்போது சொன்னது அந்த ட்ரெண்ட்லேருந்து 6 into ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஹெவி வால்யூம்ஸ்னால் அதிக அளவில் ட்ரேடிங் நடந்த பேசிஸ்லேயும் அந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட்ஸில் வந்து இது வந்து பிரதிபலிக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் எகைன் அடிக்க தான் செய்வாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல இப்போ இருக்க ட்ரெண்டில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐடிசி பார்த்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 437 ரூபா போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பக்கம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி காலத்தால் மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. கடைசியில் 450 ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்காங்க. 449.55 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி. ஸோ டிசிஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவ், 4108 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் ஐ திங்க் நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். டிசிஎஸோட ரிசல்ட்ஸு ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் ஒரு பாசிட்டிவ்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் எப்படி வருது மார்க்கெட்லன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூபின் கொடுத்த அப்டேட்டு. ஸோ லூபின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அவங்களுக்கு யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பித்தாம்பூர் யூனிட் 1ல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் அவங்களோட அந்த ஏபிஐ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 16 செப்டம்பர் 27 நடந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லூபினை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து யூஎஸ்எஃப்டிஏ கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களோட பித்தாம்பூர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பூத்தான்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து ராயல் கவர்மெண்ட் ஆஃப் பூட்டான் இவங்க 2 பேருமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதில் 6x170 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து 2 யூனிட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 895 வரைக்கும் போனாங்க. கடைசியில் 902ல் க்ளோஸ் ஆயிருக்கு. 8% பக்கம் நெகட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேடிஎம்ல வந்து அப்டேட்டு என்பிசிஏ என்ன சொன்னாங்கன்னா என்பிசிஏவோட டேட்டா படி பார்க்கும்போது யூபிஐயோட மார்க்கெட் ஷேர் வந்து டிசம்பரில் கெயினே ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. விச் மீன்ஸ் பேடிஎம்மோட யூபிஐ மார்க்கெட் ஷேர் வந்து கெயினே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்கை பிடிச்சி பொத்துன்னு ஒத்தாட்டி 8% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேடிஎம் ஸ்டாக்லாம் இப்போதைக்கு கவனம் செலுத்தாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட்லாம் பண்ண மாதிரி இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேடிஎம் ஸ்டாக்லலாம் வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ பேடிஎம் ஸ்டாக்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவை டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி சில ஸ்டாக்ஸு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 390 ஆக்சுவலி 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. 769ங்கிறது அவங்களோட 52 வீக் ஹை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக இல்லை. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். 30% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் 1 இயர் கொடுத்துருக்கு. பி ரேஷியோ 33 இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வந்து 2.70 இருக்குது. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை. ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்க்கும்போது 42% காலியாக இருந்துச்சு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த ஸ்டாக்ல. பட் ஆக்சுவலி இப்போதை வெயிட் தான் பண்ண முடியும். வேல்யூஷன் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு ஃபேவராக இல்லாதனால இப்போதை வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே டூரிசம் கார்பரேஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இவங்களும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ டச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்க்கும்போது 761 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. கடைசியில் 769ல் க்ளோஸ் ஆனாங்க. இவங்களோட 52 ஹைனி பார்க்கும்போது 1138 ரூபா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் 15% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்லாம் இப்போதை வெயிட் தான் பண்ண முடியும். ஏன்னா பி ரேஷியோலாம் 50 டைம்ஸ் மேலே இருக்குது. 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ப்ரைஸ் டு புக்லாம் 17 இருக்குது. ஐஆர்சிடிசியில் இப்போதை வெயிட் பண்ணுறத தவிர ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது மாதிரி இன்னும் 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ டச் பண்ணியிருந்தாங்க. பிர்லா சாஃப்ட் அதாவது ஐடி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் ப்ரொவைட் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு 530 அந்த செக்மெண்ட்டை டச் பண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ டச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 மந்த்தில் 12% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் பாஸ்ட் 1 இயரில் 25% இந்த ஸ்டாக் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் நான் இப்போதைக்கு ட்ராக் பண்ணுறது இல்லை. பட் இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் ஐஆர்சிடிஸும் நம்ம ஃபோக்கஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன் கேட்ஜில் ஜில்வர்ஸ் ஆக்சுவலி இவங்க வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸுங்கிற பாருங்க Q3 பிஸ்னஸ் அப்டேட்டு. ரெவன்யூ 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இ-காமர்ஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது 98% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Q3ல அவங்களோட க்ரோத் வந்து விச் மீன்ஸ் ரெவன்யூன்னு தான் நினைக்கிறேன் 24% வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் நல்லாவா இருக்குது. குறிப்பாட்டு இந்த ஃபெஸ்டிவ் டிமாண்டாக இருந்த தசரா, தீபாவளி, வெட்டிங் சீசன், கிறிஸ்மஸ் இது எல்லாமே அவங்களுக்கு சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் செக்மெண்ட்டில் க்ரோத்து 42% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சைஸ் செக்மெண்ட்டில் 87%. அதே மாதிரி இ-காமர்ஸ் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்து 98% வளர்ச்சி. டைமண்ட் கேட்டகரியில் 40% ரெவன்யூ க்ரோத் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்துச்சு. அந்த நவராத்திரியில் 9 கன்சிக்யூட்டிவ் டேஸில் இவங்க 9 புதிய ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 அடிஷ்னல் ஸ்டோரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க சொல்கிறது 12 நியூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ண பிளானில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி இதில் வந்து 9 நியூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 9 கன்சிக்யூட்டிவ் டேஸில் நவராத்திரியில் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு 3 மோர் ஸ்டோர்ஸ் வந்து அப்கமிங் குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிமைனிங் 12, அதில் வந்து 9 ஓப்பன் பண்ணிட்டாங்க, 3 வந்து ரிமைனிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 673 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. பட் 2.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க அந்த ஸ்டாக் பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருந்தா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். இது சென்கோ கோல்டு இது மாதிரி கோல்டு செக்டரில் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போல்லாம் 60 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ப்ரைஸ் டு புக்லாம் 6 மேலே இருக்குது. மஹேந்திரா கொடுத்த அப்டேட் இவங்க பார்த்தீங்கன்னா நியூ இவி மேனுஃபேக்சரிங் அண்ட் பேட்டரி ஃபெசிலிட்டி வந்து சக்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ், 1000 ரோபோட்ஸு, ஆட்டோமேட்டட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் இதெல்லாமே இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த இவி மேனுஃபேக்சரிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கன் பிளான்ட் புனேல அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பேட்டரிங் அசம்பிளிங் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ஆக்சுவலி நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட சேர்மனாக இருக்கிற அனில் அகர்வால் வந்து லண்டனில் வந்து ஐகானிக் ரிவர் சைட் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 100 இயர் ஓல்டு ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குளோபல் சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லொக்கேட்டட், குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ரிவர் அது பக்கம் தான் லொக்கேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிவர் தேம்ஸ் அதுக்கு பக்கத்தில் சென்டர் ஆஃப் லண்டன். ஸோ இதே வந்து அனில் அகர்வால் ரிவர் சைட் ஸ்டூடியோஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற நேமில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வருஷம் பழமையான ஸ்டூடியோ வந்து வேதாந்தாவோட சேர்மனாக இருக்கிற அனில் அகர்வால் இப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் வென்யூ, வெர்னா, கிராண்ட் ஐட்டன், நியாஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க டெக்னாலஜி மூலமாட்டு. அந்த மாடல்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீலோட பிளாஸ்ட் ஃபர்னான்ஸோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 50 மில்லியன் டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீலோட ஜாம்ஷெட்பூர் பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் மூலமாட்டு 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஹாட் மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வித்தவுட் ரிப்பேர்ஸ் வந்து இதை டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சிஎட் வந்து அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸை வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டிய ஒரு நியூ ஃபெசிலிட்டியை வந்து திரிபுராவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராவில் ஒரு நியூ ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டியை. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிஎட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்கானும் டிக்சன் டெக்னாலஜிஸும் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்குறது எங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்து நீங்கள் சப்சிடிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ப்ரோக்ராம் மூலமாட்டு க்ரோஸ் வேல்யூவில் வந்து எங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் இப்போ வந்து 41,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சருக்கு சப்சிடிஸ் ஒதுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டில் தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி டிக்சன் டெக்னாலஜிஸும் ஃபாக்ஸ்கானும் இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் தான் நமக்கு க்ளீனாக தெரிய வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.